ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் நான்வெஜ் விருந்து தாங்க. ஸோ என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி நான் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட எல்லாத்தோடைய லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் உங்கள் கூட நிறைய இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் சமைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்போயுமே வீட்டுக்கு யாரை இன்வைட் பண்ணாலும் சரி, என்ன சமைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டுப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்ற மெசேஜை நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போதே கேட்டுருவேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரான் அலர்ஜி என் வீட்டுக்காருக்கு வந்து குட்டி குட்டி ப்ரான் இருக்கும்ல, அந்த ப்ரான் வந்து அவங்களுக்கு அலர்ஜி. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன். எங்களை யாராவது கூப்பிட்டாலும் முதல்லே சொல்லிடுவேன். ப்ரானே இது உங்களுக்கு செய்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா, குட்டி ப்ரான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் யாரையாவது எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேட்டுருவேன். அவங்களுக்கு என்ன ஃபேவரட், எது அலர்ஜி, என் ஃபேவரட்டே இல்லைனாலும் சிலதெல்லாம் பிடிக்காம இருக்கும் இல்லையா, அலர்ஜி இல்லைனாலுமே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுப்பேன். ரெண்டாவது அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பேன். அவங்களுக்கு நார்த் இந்தியன் பிடிச்சிருக்கா, சவுத் இந்தியன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்றதுனால எந்த மசாலா சேர்த்தா ஓரளவுக்கு அந்த கரெக்டாக அந்த டேஸ்ட்டை கொண்டு போயிட முடியும் அப்படின்ட்டு இருக்கும். இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக செஞ்சிருவேனே தவிர, ஆனால் வந்து மோசமாக சாப்பிட முடியாத அளவுக்கு எந்த சாப்பாடையும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவேன். உப்பு கம்மியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம், அதிகமாக போட்டுற மாதிரி பார்த்துக்க மாட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கவனமாக பார்த்து அப்படி தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேன். எனக்கு சமையல் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய சமையல் எப்போல்லாம் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்போ எல்லாமே அந்த சமையல் சொல்லிக் கொடுத்த எல்லாருமே என் கண்ணு முன்னாடி வருவாங்க. எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் நிறைய சமையலோட நேக்கு கற்றுக்கிட்டேன். எவ்வளோ குவான்டிட்டி செஞ்சாலும் அதை ஒரு சலிப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்ற அந்த பழக்கம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்தால் வந்துச்சு எனக்கு. அதே மாதிரி அம்மா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க. அந்த வதக்கிறது, அந்த பாத்திரம் செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டேன். கிச்சடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெரியப்பா தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ கிச்சடி வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் நான் வந்து சமையல் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வேறு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, வேறு ஊரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து சமையல் எப்படி கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே குக்கிங் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. குக்கிங்கால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. நிறைய ரெசிபி பற்றி பேசும்போது இப்போ ஸ்கூலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் வந்து குவைட்டாக தான் இருப்பேன். யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் அப்படி இருப்பேன். ஆனால் ஒரு தடவை வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. எதை பற்றி ஒன்றுன்ட்டு பேச சொன்னால் ஒரு 1 ஹவர் வந்து பேசுவேன், டயர்டாகாமல் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து 2 விஷயம் அதில் வந்து போட்டிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்டு பர்த்து டெவலப்மெண்ட், அதாவது குழந்தை வளர்க்குறது, இது ப்ரெக்னென்சிலேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வளர்க்குறத பற்றி போட்டிருந்தேன். எனக்கு ஏன்னு தெரியல, 21 இயர்ஸில் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து எல்லா விஷயமும் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. முதல் பொண்ணு. 2வது எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. எல்லா விஷயத்துமே வந்து நானாக தான் என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அது வந்து என் மனசை விட்டு மறையவே இல்லை. இன்றைக்கும் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னா நான் வந்து அவ்வளோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி நார்மல் டெலிவரிக்கு அவங்கள பயப்படாத அளவுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து என்னால் பேச முடியும். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி ப்ரெக்னென்சிலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதை பற்றி பேச சொன்னாங்க அப்படின்னாலும் பேசுவேன். அதே மாதிரி குக்கிங்கை பற்றி பேச சொன்னால் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசுவேன், சலிக்காமல் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாண்டு க்ரியேட் ஆனது தான் ஸ்கூலில் எல்லாருக்கிட்டேயுமே எனக்கு. அப்போ அவங்க வந்து இந்தியன் குக்கிங்கை பற்றி நிறைய கேட்பாங்க. இந்தியன் குக்கிங்கில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ எல்லா ஸ்டேட்டோட மெனு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலதெல்லாம் தெரியாது இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவேன். ஸோ அந்த மாதிரி குக்கிங்கை பற்றி பேச சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசுவேங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் குக்கிங் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலை அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் சலிக்காமல் சமைக்கிறேன். நிறைய பேர் மீன் குழம்பு சொல்லுவாங்க, நாளே வச்சிடணும், இல்லைனா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சா தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அடித்து சொல்லுவேன், என் ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா செஞ்சு இறக்குன உடனே சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து மாற்றமே இருக்காது. நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது மீன் குழம்பு மேலே. மீன் குழம்பு ரெசிபிக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம், எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு மட்டும் போட்டு வைக்கிற மீன் குழம்பு தான் நான் வந்து மோஸ்ட்லி வைப்பேன்.
வச்சுருவேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற மீன் குழம்ப அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அது உடம்புக்கு அவ்வளோ கெடுதலுங்க. அந்த மீன் குழம்பு உங்களுக்கு ஃபேட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் உடம்புக்கு. ஸோ அதனால் மீன் குழம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக வச்சிங்க அப்படின்னாவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக போய்ட்டு மீன் குழம்பு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது மீன் குழம்பு தான். நிறைய சின்ன வெங்காயம் போட்டு அப்படி தான் வந்து மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பக்கம் வந்து மீன் குழம்பு இது ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேங்க. உண்மையாலுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரம் வந்து அவ்வளோ கம்மியாக போட்டிருந்தேன். என்ன பண்ணேன், குக்கர்லேயே வந்து வெங்காயம், தக்காளி, மட்டனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கருவேப்பிலை, எண்ணெய் இது எல்லாத்தையும் இதிலே போட்டு ஒரு 10 விசில் விட்டு வாங்கிட்டேன். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அந்த வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதோட கறியை மட்டும் போட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து போடணும். நல்லா திக்காகிடுச்சுன்றதுனால நான் அப்படியே வந்து போட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். பட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஜஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னதை விட கேட்டேன்னு சொல்லலாம். கேட்டுட்டு அப்படியே ஒரு குத்து மதிப்பாக பண்ணது தான். பட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் பொறுமையாக கிளறி அந்த போட்ட ஜூஸ் எல்லாமே வந்து இது வற்றிடணும், அந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கா, அந்த பக்கம் வறுவல் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே சைட் பை சைட் மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டேன். மட்டன் பிரியாணி வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் தனியாக. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால தான் ஒன்றுமே போட்டேன். ஒரு தடவை பாட்லக்கு மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பாட்லக்கு மீன் குழம்புனா எவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு போவோம், நிறைய தான் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அங்கே ஒரு ஃப்ரெண்டு அந்த மீன் குழம்புக்கு வந்து இது மீன் குழம்பு இல்லை தேன் குழம்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சமைக்கிறத விட எனக்கு அதை பாராட்டுறாங்கல்ல, உண்மையாலுமே பாராட்டணும். அந்த ரெசிபி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மனசார வந்து பாராட்டுறதை நம்மளால் உணர முடியும். சும்மா வந்து நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. எல்லாரும் மனசு வந்து அது வைக்கணும்ல. ஸோ அவர் வந்து அந்த மீன் குழம்புக்கு தேன் குழம்புன்னே பேர் வச்சார். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவர் இந்த மீன் குழம்பு ரெசிபிக்காக வெயிட்டிங். என்கிட்ட வந்து கேட்பார், எப்போ மீன் குழம்பு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காகவே தான் அந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தேன் குழம்பு தான் இது. அதே மாதிரி மட்டன் பிரியாணி வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு மட்டன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மட்டன் பிரியாணி செஞ்சுருவேன். மட்டன் பிரியாணி ரெசிபி சொல்லுங்கள், உங்களோடது வித்தியாசமாக இருக்குது ட்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டதுனால தான் மட்டன் பிரியாணியோட வீடியோ வந்து போட்டேன். ஸோ யார் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு கேட்டாங்களோ அவங்களுக்காக போட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது சேனலில். ஃபுட்டு ரெசிபி எல்லாமே அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். யாராவது பிடிச்சி போயிட்டு கேட்பாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஷேர் பண்ணது தான் ஃபுட் ரெசிபி எல்லாமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சைட் பை சைடு அந்த வேலையும் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி குக்கருக்கு பின்னாடி ஒரு கடாய் வச்சுருக்கேன், அது சிக்கனுக்கு. இப்போ சுக்காவோடது பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ 4 அடுப்பும் வேலை செஞ்சது இன்றைக்கி தான். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சேன். கொஞ்சோண்டு முன்னாடி அரைச்சது இருந்துச்சு, அதை வந்து பிரியாணிக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி சேர்த்தேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் அப்படின்னாவே டேஸ்ட் வந்து சான்ஸ் இல்லாமல் தாங்க இருக்கும். அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்துக்க சொல்லிட்டேன், நீங்களே ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்குங்க, என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 9:30 மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அவங்கள 12:30 மணிக்கு அவங்க வரேன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே வேலையை முடிச்சிடுவேன்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சாரி, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லலை, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு தெரியுங்க. இது வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, மலர் நீங்கள் வந்து சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, பையன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு வீடுன்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சாங்க, ஷேர் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வேலையை நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணோன்னு சொல்லுங்கள். இல்லை அவங்களோட வேலையை அவங்கவுங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணான்னு சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அது உண்மையாலுமே 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்மளோட அம்மா, தாத்தா, பாட்டி இதெல்லாம் அவங்க சொல்லாததுனால தான் மென் அப்படின்றவங்க ரொம்ப உயரமாகவே வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம என்னமோ நம்ம வேலை செய்கிறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரியும் அவங்க வந்து என்னமோ நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்க, நம்மளை வந்து அவங்க பாவம் பார்க்குறாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லாம் வீடியோவில் வந்து பரவாயில்ல உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னதுனால எனக்கும் அந்த ஃப்ளோ அப்படியே வந்துருச்சு. ஸோ யோசித்து பார்த்தா அவங்களோட கமெண்ட் வந்து 100க்கு 100 உண்மை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஷேர் பண்ணி எல்லா வேலையுமே செய்வோம்.
இந்த வேலை தான் மென் செய்யணும், இந்த வேலை தான் வந்து பெண் இப்போ லேடீஸ் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. மென்னு பெண்ணு ரெண்டும் எதுகை மோனையில் வந்துருச்சு. ரைமிங்கில் வந்துருச்சு. பட் ஓகே. அதனால் நான் சொல்கிறேன், அந்த அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஷேர் பண்ணி பண்ணோம் எல்லா வேலையுமே. ஸோ 3 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் நான் வந்து வேலை வந்து 12 o'clock முடிச்சிட்டேன். லாஸ்ட் 30 minutes வந்து எங்களுக்கு க்ளீனிங் தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே உங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டுட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸே எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ சமைக்கிறீங்க, நிறைய ஆப்ஷன் வைக்கிறீங்க, கொஞ்சமாக சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சமைச்சு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன புதுசில் என் வீட்டுக்கார் வந்து எங்களுக்கு வந்து April 11 வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா June 17. அந்த கேப்பில் அந்த ஒரு 2 மாதம் பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் வெளில எங்கேயும் போக மாட்டோம், எங்களுக்கு எதுவும் சுற்றி பார்க்கணும் அப்படிலாம் அதெல்லாம் பிடிக்காது. வீட்டுக்கு மட்டும் வர சொல்லிவிடுவேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சமைப்பேன். அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, வந்து அவங்க அக்காவுக்கு சூப்பு வைக்க தெரியும்னே அன்னைக்கு தான் தெரியுன்ற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தங்கச்சி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு இவ்வளோ சமைக்க தெரியும்னே மாமா வீட்டுக்கு வர்றதுனால தான் தெரியும். நான் வந்து பால் பொருட்கள் வந்து ரொம்ப அலர்ஜி எனக்கு, அதனால் நான் வாந்தி எடுத்துருவேன்றதுனால செய்யவே மாட்டேன். ஆனால் இவங்க வராங்க அப்படின்னா மோர் இருக்குல்ல, மோரில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நானே ரெடி பண்ணுவேன். இதெல்லாம் ரெடி பண்ணதை நான் பார்த்தது கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் மோர் சாப்பிட்டது கூட கிடையாது. ஆனால் இவங்களுக்காக நான் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து பீன்ஸில் முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க, அதை நான் இவங்களுக்காக செய்வேன். பீட்ரூட் பொரியல் எல்லாமே எனக்கு சமைக்க தெரியுன்றதே நான் அப்போ தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அவரை நான் அப்போ லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால நான் செய்யலை. இப்போயும் என் வீட்டுக்கு யார் சாப்பிட வந்தாலும் சரி, நான் ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து சமைப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம கையால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு தரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராங்கன்னு கூட இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பண்ணுறோமோ பண்ணலையோ அதெல்லாம் அடுத்து தாண்டி மனசார பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். ஸோ அதனால தான் சமையல் நல்லா வருன்றதில் எனக்கு எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம மனசார எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி, அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லா வருங்க. பெரும்பாலும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். ஹோட்டல் ஃபுட்டு வந்து எனக்கு எப்படி நான் வாங்க மாட்டேனோ, என் வீட்டுக்கு வரவங்களுக்கும் அதை நான் கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பேன். கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு நினைக்கிற ஆள் தாங்க நான். ஸோ சமைச்சிட்டு உப்பு காரம் பார்க்குறது இந்த வேலையெல்லாம் சைடில் ஏதாவது முக்கியமானதுக்கு தான் போகும். மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு காரம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மீன் குழம்புக்கு உப்பு காரம் பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்ப்பேன். மற்றபடி பெருசாக எனக்கு வந்து உப்பு பார்த்து சமைக்கணும் அப்படின்ற பழக்கமே வராது. பெரும்பாலும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் டேஸ்ட் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுக்கா மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சிக்கன் கிரேவி அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற அடுப்பில் வதக்கிட்டு இருக்கிறேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா மீன் போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடும். ஸோ பிரியாணியும் மீன் குழம்பும் ஒன்றாவே ரெடி ஆகிடும். அது பிரச்சனை இல்லை. மீனெல்லாம் நேற்று நைட்டே வந்து கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ மீன் வந்து இங்கே இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். பாம்ஃபர்ட் ஃபிஷ் அந்த ஃபிஷ் தான் வாங்கினேன். தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அது மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் வாங்கினேன். ஆனால் எதையுமே நான் கொஞ்சமாக பண்ணலை, அதுதான் பெரிய விஷயம். அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் நான்வெஜ் வாரம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னால் நிறைய சாப்பிட முடியாது, ஃபாஸ்டிங் இருந்ததுனால வயிறு வாயெல்லாம் புண்ணாக போயிருக்கு. மோர் தயிரை தவிர எதுவும் சாப்பிட முடியாது. ஆனால் இவங்க எல்லாருக்கும் இதே சாப்பாடு தான். மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் சரி, எப்படி இருக்குன்னு சொன்னாலும் சரி, இதையே வேணால் வேறு ஃபார்மில் செஞ்சு தரேன்னு வேணால் சொல்லியிருக்கேன். பட் இதுதான் எங்களுக்கு அடுத்த வாரமும் வரும். ஏன்னா நான் எதையுமே கொஞ்சமாக பண்ணல, அது எனக்கே தெரியுது. அதே மாதிரி நிறைய மெனு வச்சுருப்பேன். நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம நிறைய வந்து ஒரு பஃபே வந்து எப்படி பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், நிஜமாக சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இருக்கணும்னு நினைப்பேங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நிறைய சமைக்கிறீங்க மலர், கொஞ்சமாக செய்யுங்க, நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது தெரியல எனக்கு, அது அந்த அந்த சந்தோஷம் எனக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் அதே மாதிரி பண்ணுறேங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவல், பால், அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ஹனி ஊற்றி சாப்பிட்டாங்க. ஸோ 3 பேருமே நட்ஸும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. சிக்கன் 65க்கு மேக்னேஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ரீசன் என்னென்னா லாஸ்ட்டாக தான் போய்ட்டு இந்த சிக்கனை வாங்கிட்டு வந்தோமா, ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன். இப்போ காலையில் தான் அவங்க கட் பண்ணாங்க. அவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க.
ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிக்கன் கிரேவியோடது எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ரசம் வந்து கரைச்சி விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேங்க. இப்போ ஃபிஷ்ஷை வந்து வறுக்கிறதுக்காக தோசைக்கல் எடுத்து வைக்க போகிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேஷன் வந்து லைட்டே வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த மேரினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அது ஃபிஷ் ஃப்ரை வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மல்லித்தூள், கருவேப்பிலலாம் சேர்த்துருப்பேன். பட் இதில் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா இவ்வளோ ஐட்டம் இருக்கும்போது அந்த மசாலா ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான் பண்ணேன். இதையுமே வந்து ரொம்ப மைல்டாக தான் பண்ணேன். ஏன்னா நம்ம எது கூடயாவது வச்சு தான் அதை சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆயிலில் பண்ணேன். மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் பண்ணேன். சுக்கா வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனோலா ஆயில் வந்து அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து ஒவ்வொன்றும் அப்போ தான் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாதுன்ற நம்பிக்கையில் தான் வந்து இதே மாதிரி பண்ணேன். பட் சாப்பிட்டு போன ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பிங்க. மட்டன் பிரியாணி காட்டுறேன் பாருங்கள். துள்ளி கூட வந்து அடி பிடிக்கலங்க, அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் அந்த மட்டன் பிரியாணி வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்து பண்ணாவே போதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணின்னா சீரக சம்பா அரிசி தான், அந்த அரிசி இல்லாமலாம் வந்து மட்டன் பிரியாணி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அந்த கொஞ்சம் கிரேவி மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும். அப்புறம் ரசம் ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் ஞாபகம் வந்துச்சு சூப் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சூப்போட ரெசிபி ஷேர் பண்ணேன் இல்லையா, இன்றைக்கி இந்த வீடியோ இது பண்ணும்போது சூப் வந்து வச்சுருந்தேன். அது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் ஓகே, ஆக்சுவலாக 2 பாக்கெட் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பாக்கெட் வச்சுட்டு மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அடுத்த நாள் தயவு செஞ்சு இதை உடனே இது பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால் அடுத்த நாள் அவங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. டக்குன்னு அப்போ அடுத்த நாள் பண்ணது தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணேன். முதல் நாள் டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவே வந்து அடுத்த நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் 2 பக்கம் ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் 8 மினிட்ஸ்க்குள்ளார சிக்கன் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வச்சுருக்க குக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்புக்கு தான் வச்சுருந்தேன். சூப்பு மட்டும் தான் நான் ரெடி பண்ணலை. சரி சூப்பையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு சூப்பை வச்சுட்டு பின்னாடி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வந்து சப்பாத்தி போடணும். ஸோ அந்த சப்பாத்தி போடுற வேலை இருக்குது. அவங்க வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. தேய்ச்சி போடுற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கடன்ட்டு. ப்ரெப் ஒர்க்குன்னு பெருசாலாம் நான் ஒன்றும் பண்ணி வைக்கல. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மீட்டெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், சுக்காக்கு சின்ன வெங்காயம், சிக்கன் கிரேவிக்கும் பாதி சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம். ஸோ இது எல்லாமே சின்ன வெங்காயத்தில் பண்ணதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. விரதம் இருந்துட்டு சமைக்கவுமே என்னமோ தெரியல, பெருசாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லை. ஏன்னா எது சாப்பிட்டாலுமே வயிற்றுக்கு 2-3 நாள் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கவே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தேன். நீ தான் இப்படி சாப்பிட்லையே, எதுக்காக இவ்வளோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து சமைச்சு கொடுக்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை கூட வந்து ஏன் இவ்வளோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதே கிடையாதுங்க. அதனாலே என்னமோ தெரில, எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே, நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் நான் மனசார பிடிச்சி பண்ணும்போது நான் அதை எந்த அளவுக்கு சந்தோஷமாக பண்ணுறனோ அதே அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பண்ண, அதெல்லாம் உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கடவுள் ஒரு வரம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிலங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி விஷயத்துலாம் எப்பயுமே வந்து இப்படி சொன்னது கிடையாது. நீ தான் பண்ணுற, அவங்க யாரும் உனக்கு எதுவும் பண்ணதில்லை, யாரும் எதுவும் செஞ்சதில்லை, நீ ஏன் இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க நெகட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு சந்தோஷமாக இருக்கா, பண்ணு, அவ்வளோதான். ஸோ அப்பாவும் அதே மாதிரி தான், உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பண்ணாத அப்படின்னு அப்பாவும் சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் அதான் சொல்லுவாங்க. நான் எப்போயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மனசில் போட்டுட்டு தூங்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை 3 நாள் தூங்க விடாமல் ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அது உன் லைஃப்பில் உனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸே இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை, அதை விட்டு வெளில வா, உன்னை 3 நாள் தூங்க விடல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க சொல்லுங்கள். எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் என்னை விட பயங்கரமாக யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையுமே. என்னால் வந்து பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது.
ஆனால் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு. அதாவது ஒரு மீட்டப்லேயே சொல்லிடுவாங்கங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு, அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பேசி பட்டு தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான். ஸோ எங்கள் 2 பேருக்கும் வேவ் லென்த் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணேன், ஓகே நம்ம லைஃப்பில் நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறத மட்டும் கேட்டோன்னாவே போதும், நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கரடு முரடானதுங்க. அதனால் வந்து இவங்க சொல்கிறது தான் அப்படின்ற முடிவை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ஒன்று, நம்ம ஒரு சில விஷயத்தில் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்படி நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு போயிடணுங்க. நிறைய விஷயத்தில் வந்து அவங்க பேச்சை கேட்டுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேளு, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால் எப்போயுமே வந்து அவங்களோட டிசிஷன், ஹஸ்பண்ட்ஸோட டிசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட மெச்சூர்டாக தான் இருக்குது. பீப்புள் ஹேண்டில் பண்ணுறதுல ப்ளஸ் மணி சேவ் பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கொடுத்தாலும் இது பண்ணாலும் நம்ம ஒரு செகண்ட் போயிட்டு நம்மளோட ஃப்யூச்சரை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே மாற்றிப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். ஒரு தடவையில் கண்டிப்பாக இது வந்துடாது, நிறைய சண்டைகள் போடணும். அதுக்காக சண்டை போட்டே ஆகணும் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. சண்டை போட்டு பக்குவமாக பேசி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மெச்சூரிட்டி வரும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனேலாம் வராது. இதே மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து சண்டை போட்டிருக்கேன், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் எங்களுக்குள்ளார. பட்டு நாளாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும் போது அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்க வளர நம்ம பிள்ளைங்களோட சிந்தனை நமக்கு அதிகமாகும் போது நமக்குள்ளே வர வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து குறைஞ்சிடும். அது குறையும் போது எனக்கு என்னமோ அன்பும் குறையுதோ அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் தோணும். சண்டை போடும்போது இருக்கிற அன்பு சண்டை இல்லாமல் இருக்கும்போது குறையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, லைஃப் அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ஃப்ரெண்டை விட. ஸோ அதனால் அது இங்கே இருக்கிறதுனால அது மாறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம டாப்பிக்கை வந்து ரொம்ப டைவர்ட் ஆகிட்டோம். சரி, ஓகே, திரும்பி நம்ம வந்து கம்பேக் நம்ம கிச்சனுக்கே வருவோம். சூப்பு வந்து விசில் மேலே விசில் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 15 விசில் விட்டதுக்கப்புறம் தான் சூப்பு ரெடி ஆச்சு. அடுத்து சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆல் ஒர்க் டன்னுங்க. உங்களுக்கு இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஒயிட் ரைஸ் இல்லாமல் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா நம்மளோட மட்டன் பிரியாணி. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ஃபேமிலியாக போட்டு எடுத்துட்டோம். அது வந்து ஓப்பன் பண்ண முடியல. அடுத்து நம்மளோட சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ் குழம்பு பார்த்திங்களா எப்படி எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா ரசம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சுக்கா, ரைத்தா. ஸோ கம்ப்ளீட் மெனு ரெடி ஆகிடுச்சு. சூப்புக்கான பவுலும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ கிச்சனையும் நீட்டாக தொடச்சி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:15 ஆகுது. அவங்க 12:30 சொன்னாங்க. பட் ஓகே, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் முடித்து சூப்பராக அவங்கள வெல்கம் பண்ண ரெடி ஆயாச்சு. சமைச்ச வாசனை ரொம்ப தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஊதுபத்தியும் ஏற்றி வச்சாச்சுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் மெனு எதுன்னு கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.